கர்த்தருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட நல்ல அருமையான பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. யார் உங்கள் சொந்தக்காரர்கள்? எது உங்க சொந்த ஊர்? யார் சொந்தக்காரர்கள்? எது உங்க சொந்த ஊர்? உங்களுக்கு திடீர்னு ஞாபகம் வரும் உங்க ரத்த சம்பந்தமானவர்கள், உங்களுக்கு சொந்தக்காரர்கள் பேர்களை சொல்லுவீங்க. அப்பா, அம்மா, உடன் பிறந்தவர்கள், மாமா, மச்சான், சொந்த பந்தம், உறவுகள், இவைகளெல்லாம் நீங்க சொல்லுவீங்க. எது உங்க ஊர் அப்படின்னா, உங்க ஊரை சொல்லுவீங்க. பட்டணம், கிராமங்கள், டவுன், இவைகளெல்லாம் உங்க ஊர்களை உங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வீங்க. ஆகையினால யார் உங்கள் சொந்தக்காரர்கள்? எது உங்க சொந்த ஊர்? அருமையானவர்களே, ஒரு நாள் நீங்க மரித்து போவீங்க. திடீரென்று நினைக்காதீங்க. நம்ம மரித்து போனவரை விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போக சொன்னார் ஆண்டவர். அங்க போன பிற்பாடு அந்த மனிதனை மரித்த உடனே அப்படியே பாக்ஸில் வைத்து அழுது, இன்னொரு பாக்ஸில் வைத்து இடுகோட்டு கொண்டு போயிட்டு அவர்களை அடக்கம் பண்ணுகிறத பார்க்கிறோம். பாருங்க, அவங்க சொந்தக்கார தானா? அவங்க சொந்த ஊரு தானா? இப்ப யோசித்து சொல்லுங்க. உங்க சொந்தக்கார தானா? உங்க ஊரு தானா என்று நீங்க. வீடு வரும் மனைவி, வீதி வரும் பிள்ளை, கடைசி வருவது யாரோ? கவிஞன் பாடினான். கடைசி வருவது கர்த்தர் தான். ஐஸ்வர்யன் மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான். லாசர் மரித்தான், ஆபிரகாம் மடியில தேவதூதர் மூலமாக கொண்டு போய் விடப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் கடைசி வரை இருக்கிறவர். எனவே உங்க யார் சொந்தக்காரர்கள்? யார் எது உங்க சொந்த ஊர் என்பதை குறித்து நீங்க சிந்திக்க வேண்டியது நிலையில் இருக்கு. நல்ல அருமையான ஒரு பாடம். யார் நம்ம சொந்தக்காரங்க? எது நம்ம சொந்த ஊர் என்று இந்த சப்ஜெக்ட் நமக்கு அருமையாக சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஆகையினால நம்ம மெய் ஊர்ல இருந்தோம், பை ஊருக்கு வந்தோம், இப்ப பொய் ஊர்ல இருக்கிறோம். கவிஞன் அப்படியாக எழுதி வைத்தார் கவிதை. மெய் ஊர்ல இருந்தோம், கர்ப்பம், தாயின் கர்ப்பத்துல பை ஊர்ல இருந்தோம். இந்த பொல்லாத உலகம் பொய் ஊர்ல இருக்கிறோம். மீண்டும் நம்ம போக வேணும். எங்க போகணும் என்பதை குறித்து சிந்திக்க வேண்டியது மிக அவசியம். வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வசனங்களை கவனிங்க. என்னோடு கூட தயவு செய்து பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 90ஆம் சங்கீதம் வசனம் 1 முதல் 3 வாக்கியங்கள். ஆண்டவரே, தேவரே, தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீர் மனுபுத்திரரே, நீர் மனுஷரை நீர்த்துளை ஆக்கி மனுபுத்திரரை திரும்புங்கள் என்கிறீர். 3ஆம் வசனத்துல ரொம்ப அற்புதமா இருக்கு பாருங்க. இங்கிலீஷ்ல கூட டவ் ரிட்டன் இஸ் ரிட்டன் கீழே வாசிக்கிறோம். டர்ன், நீங்க டர்ன் திரும்புங்க. கீழே ரிட்டன் இ சில்ட்ரன் ஆஃப் மேன். ரிட்டன், அப்போ நம்ம எங்கேயோ இருந்து வந்திருக்கோம். ஆகையினால்தான் நீங்க திரும்ப வாங்க. நீங்க வாங்கன்னு சொல்லுவதற்கும் திரும்ப வாங்கன்னு சொல்லுவதற்கும் டிஃபரெண்ட். ரிட்டன் டு சில்ட்ரன் ஆஃப் மேன். மனுபுத்திரரே திரும்பங்கள். ரிட்டன், நீங்க ஃப்ளைட்ல ரிட்டன் டிக்கெட்டு, ட்ரெயின்ல ரிட்டன் டிக்கெட்டு, சில இடங்களில் போகும்போது நீங்க ரிட்டன் டிக்கெட் எடுப்பீங்க. ஏன்? உங்க சொந்த ஊருக்கு வந்துடணும். நீங்க எங்க இருந்து வந்தீங்க? தலைமுறை தலைமுறை தேவன் நமக்கு தகப்பனா இருக்கிறார். தலைமுறை தலைமுறை நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஆகையினாலதான் அவர் சொல்றார், மனுபுத்திரரே நீங்கள் திரும்பி வாங்க. நாம திரும்பி போக வேண்டும் அப்பாவனுடைய சமூகத்துல. அவர் தான் நமக்கு அப்பாவா இருக்கிறார். நம்ம ஊருக்கு போகிற வழி அறிந்திருக்க வேண்டும். எந்த ஊர்ல இருந்தோம், எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறோம், எந்த ஊருக்கு போகிறோம். பிரசங்கி 10:15 வாசிக்கிறோம். மூடன் ஊருக்கு போகிற வழி அறியாததுனால வழியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொல்லையா இருப்பாங்க.
வழி தெரியல, ஜனங்கள் தவிக்கிறாங்க. எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல, ஏன் பிறந்தாங்கன்னு தெரியல, ஏன் வாழ்கிறாங்கன்னு தெரியல, அவர்கள் மரித்து பிற்பாடு எங்க போகிறன்னு தெரியல. வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தா சாவும் என்று சொல்லுகிறார்கள். யார் அறிவா பரலோகம், யாருக்கு தெரியும் நரகம் என்று சொல்லுகிறார்கள். இட் இஸ் பைபிள் நமக்கு அழகாக சொல்லப்படுகிறது. பிதாவாகிய தேவன் நமக்கு தெளிவாக எழுதி வைத்தார். எனவே வேதம் சொல்லுகிறது அற்புதமாக, வழிகளில் நின்று எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, நீங்கள் வழிகளில் நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு நடுவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களை இளைப்பாறுதல் உண்டாகும். ஆண்டவர் சொன்னா, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் பரலோகத்துக்கு யாரும் வர முடியாது. பூமியிலானாலும் பரலோகத்திலானாலும் மேல வானத்திலானாலும் கீழே பூமியினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவில்லை, ரட்சிக்கப்படுவதற்கும் பரலோகம் போவதற்கும் என்று பைபிள் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறத பார்க்கிறோம். எனவே இந்த கண்ணு தெரியாத குருட்டாட்டம் உள்ள மனிதர்களாகவே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற காரணம் என்னவென்றால், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தின் ஒளியானது அவர்களுக்கு தென்படாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது. அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. லூக்கா 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீடருடைய மனக்கண்களை திறந்தாராம். அப்பொழுது அவர்கள் அறிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். மனக்கண்கள் திறக்கப்பட்டது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ல ஆண்டவராகிய தேவனுடைய ஒளியே அந்த பிரகாசத்தை பார்க்கத்தக்கதாக உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்கள் வேணும் என்று ஜெபிக்கிறார். ஆகையினாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உங்களுடைய வேதத்தில் அதிசயங்களை பார்க்க எனக்கு கண்களை திறந்தருளும் என்று 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கண்களை தெளிவுள்ளதாக்குகிறதாக ஆண்டவருடைய வசனம் இருக்கிறத பார்க்கிறோம். கண்கள் திறக்கப்பட வேண்டும், குருட்டாட்டம் விலக வேண்டும், வழி அறியாம இருக்கிறத விலக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வழி தெரியும். யார் உங்க சொந்தக்காரர்கள், எது உங்க சொந்த ஊர், யார் உங்களுக்கு சொந்தக்காரர்கள், எது உங்க சொந்த ஊர். அருமையானவர்களே, ஆதியாகம புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 28 முதல் 33 வசனங்கள். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 28 முதல் 33 வசனங்களில் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து அவனுக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவனுக்குரிய வருகிற காலத்தினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். 29ஆம் வசனத்துல, தான் மரித்து தான் ஜனத்தோடு கூட அடக்கம் பண்ணுவோம், என் ஜனத்தோடு கூட நான் சேர போகிறேன். இப்ப இங்க இருக்கிறவங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க அங்க. ஆனா அவர்கள் எல்லாம் சொந்தம் என்று கூட சொல்லவில்லை. அவனுக்குரிய ஆசீர்வாதம், அவனை ஆசீர்வதித்து என் பிதாக்களோடு நான் சேர வேண்டும், பிதாக்களோடு சேர வேண்டும். அப்ப அவங்க இருக்கிறவங்க பிள்ளைங்க தான், பேர பிள்ளைங்க, மருமக்குமார், தான் ஜனத்தோடு சேர வேண்டும் என்று அவர் அறிந்து கொண்டார். யார் சொந்தக்காரர்கள், எது சொந்த ஊர் என்று அறிந்து கொண்டார். கடைசியில் வாசிக்கிற 33ல யாக்கோபு ஜீவித்து போய் தான் ஜனத்தோடு சேர்க்கப்பட்டான் என்று தான் ஜனத்தோடு சேர்க்கப்பட்டார். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையா இருக்கிறது பாருங்க. ஆதியாகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களில் ஆபிரகாம் 175 வருஷங்கள் உயிரோடு இருந்து மரித்து தான் ஜனத்தோடு சேர்க்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுது. தான் ஜனத்தோடு சேர்க்கப்பட்டான். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 28ஆம் வசனம், 29ஆம் வசனம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 28, 29ல ஈசாக்கு 170 வருஷம் உயிரோடு இருந்து தான் ஜனத்தோடு சேர்க்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுது. எனக்கு அருமையானவர்களே, தான் ஜனத்தோடு சேர்க்கப்பட்டான். எது உங்க சொந்த ஊரு, யாரு உங்க சொந்தக்காரர்கள்? அருமையானவர்களே, உங்க சொந்தக்காரு தானா, உங்க ஊரு தானா என்பதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. நாம் எங்க இருந்து வந்தோம்? பரலோகத்திலிருந்து வந்தோம். ஆண்டவர் அனுப்பினார் நம்மை தன்னுடைய சித்தத்தை செய்ய, நற்கிரிகளை செய்ய, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க, அவர் நாமத்தை மையப்படுத்த, இங்க பரிசுத்தையும் குற்றமற்ற வாழ்க்கையை சம்பாதித்துக் கொண்டு தேவனுடைய சமூகத்துல கடந்து போவதற்கு வேண்டிய தகுதியும் நீதியும், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபையில சேர்க்கப்பட்டு பரிசுத்தாவை பெற்று
ஆண்டவருக்குள்ளாக கிறிஸ்துக்குள்ளாக புது வாழ்வை வாழ்ந்து பரலோகம் போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வாழ்க்கையை சம்பாதித்துக் கொள்றதுதான் அந்த உலகத்துல நாம் வந்தோம். எனவே யாக்கோபு அறிந்திருந்தார், ஆபிரகாம் அறிந்திருந்தார், ஈசாக்கு அறிந்திருந்தார், நம்முடைய முற்பிதாக்கள் அறிந்தார்கள். எதை குறித்து என்றால் தாங்க எங்க இருந்து வந்தாங்க, எங்க போகிறாங்க. ஒரு முறை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு கூட ஊழியம் செய்கிற நாட்களில மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46 முதல் 50 வசனங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 46 முதல் 50 வசனங்களில இப்படி அவர் ஜனங்களோடு பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதித்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தன்னுடைய கையை தமது சீசர்களுக்கு நேர நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறானே என்றாரு ஆண்டவர். அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. இயேசு ஊழியம் செய்கிறான். தாயார் வந்தாங்க, தன்னை பெற்றெடுத்த தாயார். அற்புதமாக ஒருத்தர் கேட்டாரு, உங்க தாயும் உங்க சகோதரன் வெளியே நிக்கிறாங்க, வாங்க. என் தாயார் யார், என் சகோதரன் யாரு? இதோ பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் என் தாய், என் சகோதரி, என் சகோதரன், என் தாய் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்துல பெற்றோர்கள் என்ற ஒரு பாசம், அண்ணன் தம்பி என்ற பாசம், மாமா மச்சான் என்ற ஒரு பாசம், பெரியப்பா சித்தப்பா என்ற பாசம், அத்தி மாமா என்ற ஒரு பாசம், இப்படி சில உறவுகள் கொஞ்ச காலம். அதனால்தான் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 31ல இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. அது ஒரு வேஷமாக இருக்கிறது. வேஷம் மோசமான காரியத்தை சொல்லவில்லை. ஒரு அப்பா என்ற ஒரு வேடம், அம்மா என்ற ஒரு வேடம், பிள்ளைகள் என்ற ஒரு வேடம், பெற்றோர்கள் என்ற ஒரு வேடம், அந்த வேடம் கலந்து போகிறது, வேஷம் கலந்து போகிறது என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்பா அம்மா என்ற ஒரு கொஞ்ச கால உறவு வளர்த்து ஆளாக்கின பிற்பாடு அவர்கள் காணாம போகிறார். காணாம போகிறதல்ல, சரீரம் மண்ணோடு போகிறது, ஆத்மா தேவனிடத்தில் போகிறது. கொஞ்ச காலம் எங்க அம்மா யாரு, நீங்க வீட்டுல போன பிற்பாடு எங்க அம்மா யாரு, எங்க அப்பா யாரு, என் சகோதரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இது சரீரத்தின் உறவுகள் இவைகள். எனவே லூக்கா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரத்துல அற்புதமான ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 59 முதல் 62 வசனங்களில இயேசு கிறிஸ்துவோடு கூட ஊழியம் செய்கிற சீடர்களில ஒருவனுடைய தகப்பன் இறந்து விட்டான். ஆண்டவர் சொன்னார், மரித்தோரை அடக்கம் பண்ணுவார்கள், நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 59 முதல் 62 வசனங்களில, கலப்பின் மேல கையை வைத்தவன் பின்னிட்டு பார்க்க கூடாது, பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் அற்புதமாக லீவு கூட கொடுக்கல. ஒரு அப்பா இறந்துட்டா நீங்க என்ன வேலை செஞ்சாலும், எந்த துறையில இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் மலால்னு லீவு கொடுத்துருவாங்க. பாத்துங்க, சட்டுன்னு லீவு கொடுத்துருவாங்க. நீங்க இப்ப யோசிக்கிறீங்க, ஊழியத்துல லீவே கிடையாது, ஆண்டவர் லீவே தரமாட்டார். லீவு கொடுக்காத ஒரு ஆண்டவர், அவர் ஊழியத்துல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு நன்றா தெரியும். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வசனங்களில் ஐஸ்வர்யம் உள்ளவன் இருக்கிறான், லாசர் இருக்கிறாங்க. ஐஸ்வர்யன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான், லாசர் மரித்து தேவ தூதர்களாலே ஆபிரகாம் மடியில கொண்டு போய் விடப்பட்டதாக வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். எனவே இந்த சம்பவத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரே சொன்ன ஒரு வார்த்தை. லாசர் தேற்றப்படுகிறான், வேதனைப்படுகிறான். அங்கிருந்து கூக்குரல் வருகிறது, தகப்பனே எனக்கு உதவி செய். ஆவிக்குரிய தகப்பன் ஆபிரகாம், எனக்கு உதவி செய், லாசர் அனுப்பு, அவருடைய விரல்ல தண்ணீரை தொட்டு கொண்டு வரட்டும். இல்லைன்னா எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க பூமியில, அங்கே அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லட்டும், இங்க வரக்கூடாது. தவிக்கிறான், வேதனைப்படுகிறான். என் தகப்பன் நீர்தான்,
என்று சொல்லி வேதனைப்படுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தகப்பன் பிதாவாகி தேவன். ஆகையினாலதான் சங்கீதம் 90 சங்கீதம் 1 முதல் 3 வசனங்களில தேவரீர் தலைமுறை தலைமுறை நீரே எங்களுக்கு அடைக்கலம். அவர்தான் நமக்கு வாசஸ்தலம். நீர்தான் அனாதையா என்றென்றைக்கு இருக்கிறவர் நீர்தான். ஆகையினால மனுபுத்திரரை நீர்த்துளி ஆக்கி திரும்புகள் என்கிறீர். ஆத்துமா திரும்பும். மலாக்கி 2 அதிகாரம் 10 வசனத்துல நம்ம எல்லாருக்கும் தகப்பன் அவர்தான். மத்திய 6 அதிகாரம் 9 முதல் 13 பரலோக ஜபத்துல இயேசு சொல்ற ஒரு வார்த்தை, நீங்கள் பரலோக பிதாவே என்று சொல்லி கூப்பிடுங்க. பரமண்டல இருக்கிற எங்களை தகப்பனை எங்கள் பிதாவே என்று சொல்லி கூப்பிடுங்க. 1 கொரிந்தியர் 8 அதிகாரம் 5, 6 வசனங்களில வானத்திலும் பூமியில தேவர்கள் என்னப்படுவர்கள் உண்டு, பட் நமக்கு எல்லாரும் ஒரே தேவன் ஒரே கர்த்தர் உண்டு என்று சொல்லப்படுகிறது. நாம் இந்த உலகத்துல வந்தோம், ஒரு உறவுகளை போல வந்தோம், ஒரு சொந்தக்காரர்களை போல வந்தோம். இந்த ஊர்ல கொஞ்ச காலம் இருந்துட்டு போயிடுவோம். டூர் போற மாதிரி, டூரிஸ்ட் மாதிரி நம்ம பூமிக்கு வந்திருக்கோம். நம்ம போனோம் உலகத்தை விட்டு. அப்படின்னா நம்ம அந்நியரும் பரிதேசிகளுமாய் இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது. 1 பேதுரு 2 அதிகாரம் 11 வாசிக்கிறோம், அந்நியரும் பரிதேசிகளும் என்று வேதம் சொல்லுது. இந்த பூமியில் அந்நியர்கள் நாம், பரிதேசிகளை நாம். நம் முற்பிதாக்கள் அப்படிதான் சொல்லி ஜெபித்தார்கள், தேவனே அந்நிய பரிதேசியா இருக்கிற என் மேலே தயவு கூறும், பொறுமையரும் என்று ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 11 அதிகாரம் 13 முதல், எபிரேயர் 11 அதிகாரம் 13 முதல் 16 வசனங்கள் வரை, அந்த எபிரேயர் 11 அதிகாரம் முற்பிதாக்களுடைய விசுவாசம், நம்ம முற்பிதாக்களுடைய ஜெப வீரர்கள். எபிரேயர் 11 அதிகாரம் 13 முதல் 16 வரை இப்படி அவர்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். வாக்குத்தத்தங்களை பெற்று அதை தூரத்திலிருந்து கண்டு அதை அணைத்துக் கொண்டு பூமியில் அந்நியர்களும் பரிதேசிகளுமாக வாழ்ந்தார்கள். அவர்கள் விட்டு வந்த பட்டணத்தை நோக்கி பார்த்த சமயம் கிடைத்திருக்கும். பட் அதே அல்ல, அதை காட்டிலும் மேன்மையானதை அவர்கள் விரும்பினார்கள். பரலோகம் நமக்கு வேணும். எங்க தகப்பன் அவர்தான், எங்கள் சொந்த ஊர் அதுதான். நாம் மரித்தாயா ஜனத்தோடு சேர்க்கப்பட வேண்டும். இங்க இருக்கிறவர்கள் ஆச்சரியம். நீங்க சொல்லுவீங்க, எங்க ஊரு, எங்க ஊருக்கு வா, எங்க ஊரை பாத்தியா, எங்க சொந்தக்காரர் எவ்வளவு தெரியுமா, படை பயங்கரமான படை சொல்லுவாங்க. நீங்க மரித்த பிற்பாடு உங்க சொந்தக்கார தானா, உங்க ஊரு தானா என்று நீங்க சிந்திக்க வேண்டிய நிலையில இருக்கிறீங்க. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, பிரசங்கி 10:15 வாசிக்கிறோம், ஊருக்கு போகிற வழி தெரிய வேண்டும். ஊருக்கு போகிற வழியை தெரியணும். நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு தெரியணும், எங்க போகிறீங்கன்னு தெரியணும். நீங்க எங்க இருந்து வந்தீங்க நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க யாரு தெரியாது. நீங்க ஏன் பிறந்தீங்க தெரியாது. நீங்க ஏன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க தெரியாது. நீங்க மரித்த பிற்பாடு எங்க போகிறீங்க தெரியாது. தேவன் யார் தெரியாது. பூமி வானமும் யார் உண்டாக்குனது தெரியாது, புரியாது. இதெல்லாம் பைபிள் பதில் சொல்லுகிறது பாருங்க. அவர் நம்ம தகப்பன். ஏன் பிறந்தோம்? பரிசுத்தத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். ஏன் பிறந்தோம்? நற்கிரிகளை செய்ய வேண்டும். ஏன் பிறந்தோம்? ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். ஏன் பிறந்தோம்? பிதாவினுடைய சித்தத்தை செய்யும். அதனாலதான் மத்தேயு 7:21 பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவன் பரலோகத்துல பிரவேசிப்பான். எபேசியர் 1 அதிகாரம் 3-4 வாசிக்கிறோம், அன்பில குற்றமில்லாதவர்களாயும் வாழ்க்கையில குற்றமில்லாதவர்களாயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே இந்த பூமியில நம்ம சூஸ் பண்ணிட்டார். No foundation in the world, but we are choosing people. ஆண்டவர் நம்ம சூஸ் பண்ணிட்டார். எபேசியர் 2:10 நற்கிரிகளை செய்யத்தக்கதா கிறிஸ்தேசுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு தேவன் அவைகளை நமக்கு முன்னதாக ஆயத்தப்படுத்தி வைத்து இருக்கிறார். நற்கிரிகளை செய்து ஆண்டவரிடத்துல நம்ம போகும்படி ஆகி, எனவே தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். ஆகவே அப்போஸ்தலர் புஸ்தகம் 1 அதிகாரம் 24 தான் போக வேண்டிய இடத்திற்கு போகாமல் போகாத இடத்துக்கு போய் சேர்ந்தான் யூதாஸ் காரியர். அநேகர் ரிட்டன் டிக்கெட் இல்லாம நரகத்துக்கு போய் கொண்டு இருக்கிறார்கள். யூதாஸ் தனக்கு தான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேராமல் தான் போகாத இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 24 வசனம். நாம் போக வேண்டிய இடம், நம்ம போக வேண்டிய இடம் பரலோகம். நம்முடைய தகப்பன்
பிதாவாகி தேவன். ஆகையினால்தான் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2, 3ல என்ன என்ன வாசிக்கிறோம் என்றால், இந்த வார்த்தை சொல்லப்படுகிற அற்புதமாக ஒரு வார்த்தை. மாடு தான் எஜமானை அறியும், கழுதை தான் ஆண்டவனின் முன்னாணையும் அறியும், என் ஜனங்களோ அறிவில்லாமல் இருக்கிறார்கள். எரேமியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கொக்கும் நாரையும் தகவலான் குருவையும் புறாக்களும் பறவைகளும் இவைகளெல்லாம் கர்த்தருடைய நியாயத்தை அறியும், தங்கள் வரத்தக்க காலத்தையும் அறியும், என் ஜனங்களோ அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், அறிவில்லாமல் இருக்கிறார்கள், கர்த்தரை அறியாது இருக்கிறார்கள், வழிகள் அறியாது இருக்கிறார்கள், கட்டளைகள் அறியாது இருக்கிறார்கள், காலத்தை அறியாது இருக்கிறார்கள். அறிவில்லை. காக்க குஞ்சுகள் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுது, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுது, அவைகளுக்கு அறிவு உண்டு, ஞானம் உண்டு. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது வார்த்தை சொன்னார் பாருங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் வசனம் 28. யோவான் 16ஆம் அதிகாரம் 28. நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்தில் வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன். நன்றாக அறிந்திருந்தார் தான் எங்கிருந்து வந்தான், ஏன் வந்தான், இங்கிருந்து எங்க போகிறான். டூவும் சொல்லுகிறார், ப்ரோமும் சொல்லுகிறார். வேர் இஸ் யுவர் ஃப்ரோம், வேர் ஆர் யூ கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண்டவர் தெளிவா சொல்லு. அவர் அறிந்திருந்தார் தான் யார் என்பதை குறித்து அற்புதமாக. ஆகவே தான் வருகிற இடமும் போகிற இடமும் தெரியும். பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வந்தார். ஏதோ புஸ்தக சூழல் என்ன குறித்து எழுதியிருக்க, நான் வருகிறேன், இதே எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினேன், நான் வந்தேன், பிதாவினுடைய சித்தத்தை செய்தேன், பிதாவே மகிமைப்படுத்தினேன், நீர் இட்ட வேலையை நான் செய்து முடித்தேன், ஆகவே என்னும் இடத்துல மகிமைப்படுத்தும் சேர்த்துக்கொள்ள சொல்லுகிறேன். 33 வருடங்களாக பிதாவினுடைய சித்தத்தை வேலையை செய்து முடித்து மரித்து அடக்கப்படப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். வேத வாக்கியங்கள்படி உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு, அவர் தான் அறிந்திருந்தார் எங்கிருந்து வந்தேன், எங்க போகிறேன் என்று. ஆகவேதான் யோவான் 14ஆம் அதிகாரத்துல அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்துல விசுவாசம் இருங்கள், என்னிடத்துல விசுவாசம் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாத இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு வாசஸ்தலம் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்கிறேன். நான் போகிற வழியும் அறிந்திருக்கிறீர்கள், போகிற இடத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நானும் வழியும் சத்தியம் ஜீவனம் இருக்கிறேன். நானும் என்னை அல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவனும் பிதாவினிடத்தில் வருவதில் என்னை இல்லாமல் நான் உங்களை திக்கற்றலாக்கி விடேன் என்று 18ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறேன். நான் வருவேன் உங்களிடத்துல. கர்த்தர் வருகிறவரா இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில உங்க ஊரு தானா, உங்க சொந்தக்காரர் தான். யார் உங்கள் சொந்தக்காரர்கள், எது உங்க சொந்த ஊரு என்பது குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. இயேசு அறிந்திருந்தார் தான் யார் என்று, எங்கிருந்து வந்தேன் என்று, எங்க போகிறேன் என்று அவர் அறிந்திருந்தால், எனக்கு அருமையானவில்லை, இந்த நாள்ல விசேஷமாக நாம பரலோகத்திலிருந்து வந்தோம். டர்ன், ரிட்டர்ன், நீங்க ரிட்டர்ன் வாங்க. ரிட்டர்ன் டு சில்ட்ரன் ஆஃப் மேன், நீங்க திரும்ப வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இருக்கிறார். ஆகவே நாம் போக வேண்டிய இடம், நம்ம சொந்த ஊர் பரலோகம், நமக்கு சொந்தக்காரர் பரலோகம். ஆகவே யார் உங்களுக்கு சொந்தக்காரர்கள், எது உங்க ஊர், அந்த பாடம் நம்முடைய வாழ்க்கையில பெரிய அருமையான பாடத்தை கற்றுக்கொண்டோம். கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் வசனங்கள் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.